அத்தியாயம் 56. பாசமும் தர்மமும். அஸ்தினாபுரத்திலிருந்து ஸ்ரீகிருஷ்ணர் புறப்பட்டு சென்றதும் அனைவரது மனத்திலும் சமாதானம் பற்றியிருந்த கொஞ்ச நஞ்ச ஆசையும் அற்றுப்போனது. குலத்து நாசத்திற்கு காரணமான போர் உறுதி என்ற நிலை உருவானது. இதை உணர்ந்த குந்தி தேவி கவலையில் ஆழ்ந்தாள். என் புதல்வர்களிடம் அவமானத்தை சகித்துக் கொள்ளுங்கள், ராஜ்யமும் யுத்தமும் வேண்டாம் என்று கூற என்னால் இயலவில்லை. சத்திரிய குலத்தில் பிறந்த என் பிள்ளைகள் எவ்வாறு தங்களுக்கு நேர்ந்த அவமானத்தை சகித்துக் கொள்வார்கள்? இருந்தால் போரிட்டு ஒருவரை ஒருவர் கொன்று என்ன சுகத்தை அனுபவிக்க முடியும்? இந்த சங்கடத்திற்கு நான் என்ன செய்வேன் என்று குலம் நாசமடையும் என்ற பயம் ஒரு பக்கமும், சத்திரிய பண்பாடு ஒரு பக்கமும் குந்தியின் உள்ளத்தில் வேதனையை எழுப்பின. கௌரவர் பக்கம் பீஷ்மர், துரோணர், கர்ணன் என 3 மகாவீரர்கள் உள்ளனரே, இவர்களை எப்படி என் பிள்ளைகள் வெல்வார்கள்? எவராலும் எதிர்த்து வெல்ல முடியாத மகாவீரர்களாயிற்றே இவர்களை நினைத்தாலே என் மனம் அச்சத்தால் நடுக்கம் கொள்கிறதே. மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. கௌரவ சேனையில் இம்மூவர்களால் தான் என் பிள்ளைகளின் உயிருக்கு ஆபத்தே உண்டாகும். ஆசாரியாரான துரோணர் தன் சீடர்கள் பேரில் உள்ள பிரியத்தினால் அல்லது சீடர்களுடன் யுத்தம் செய்ய மனமின்றி என் பிள்ளைகளை கொல்லாமல் இருக்கலாம். பித்தாமகனார பீஷ்மர் என் பிள்ளைகளின் உயிரை தீண்ட மாட்டார். ஆனால் கர்ணனை நினைத்தால்தான் பயமாக உள்ளது. அவன்தானே பாண்டவர்களின் முக்கிய பகையாளி. அவன் என் மகன்களை கொன்று துரியோதனனை திருப்தி செய்ய வேண்டும் என்றல்லவா எண்ணுகிறான். அவன் மகா சூரனாயிற்றே. அவனை நினைத்தாலே என் மனம் தீப்பற்றியதைப் போல எரிகிறதே. அவனை நேரில் கண்டு அவனது பிறப்பில் உண்மையை கூறிட இதுவே ஏற்ற தருணம். அவன் தன் பிறப்பின் உண்மையை அறிந்த பின் அவன் மனம் மாறுவான் என்று தனக்குள்ளாகவே பேசிக்கொண்டாள். சற்றும் தாமதம் செய்யாது கங்கை கரையோரத்தில் கர்ணன் தினந்தோறும் ஜபம் செய்யும் இடத்தை நோக்கி குந்தி தேவி விரைந்தாள். அவள் எதிர்பார்த்தபடியே கர்ணன் அங்கு ஜபத்தில் ஈடுபட்டிருந்தான். கிழக்கு முகமாக நின்று தன் கரங்களை உயர்த்தி கூப்பிய நிலையில் சூரிய நமஸ்காரத்தில் அவன் ஆழ்ந்திருந்தான். குந்தி தேவி அவனுக்கு பின்புறமாக சென்று நின்றாள். சூரியன் தன் முதுகை சுடும் வரையில் எந்தவிதமான சிந்தனையும் இன்றி கர்ணன் ஒரு மனதாக தியானத்தில் ஆழ்ந்திருந்தான். ஜபம் முடிந்ததும் கர்ணன் திரும்பினான். தன் எதிரே பாண்டவர்களின் தாயான குந்தி தேவி நிற்பதை கண்டான். வெயிலின் கடுமை தாங்காது அவள் தன் மீது இருந்த உத்தரையத்தை தலை மீது பிடித்து கொண்டு நிற்பதை கண்டு வியந்தான். பாண்டு ராஜாவின் மனைவியும் பாண்டவர்களின் தாயுமான குந்தி தேவி தேரோட்டி மகனான தன்னுடைய துணியை தலை மீது பிடித்து கொண்டு நிற்பதைக் கண்டு கர்ணன் வியந்தான். தேவி, ராதைக்கும் தேரோட்டியான அதிரனுக்கும் மகனாகிய நான் தங்களை வணங்குகிறேன். சேவைக்கு காத்திருக்கும் என்னால் தங்களுக்கு என்ன ஆக வேண்டும் என்று கூறி அவளை பணிந்து வணங்கினான். கர்ணா, நீ ராதையின் மகன் அல்ல. தேரோட்டி அதிரதனும் உன் தந்தை அல்ல. நீ சூத குலத்தில் பிறந்தவன் என்று நினைக்காதே. அரச குலத்தவனான பிருதை என்ற குந்தியின் வயிற்றில் பிறந்த சூரிய புத்திரன் நீ. உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று கூறி குந்தி தேவி கர்ணனிடம் அவனது பிறப்பை பற்றி கூறினாள். மேலும் அவள், என் மகனே, கவச குண்டலங்களுடன் தேவகுமாரனாக பிறந்த நீ உன் சகோதரர்களை பற்றி அறிந்திடாமல் துரியோதனனுடன் சேர்ந்து கொண்டு அவர்களை பகைத்துக் கொள்கிறாய். கொடியவர்களான கௌரவர்களை நீ அண்டி பிழைப்பது உனக்கு அவமானமாகும். அர்ஜுனனுடன் நீ சேர்ந்து ஒரு வீரனாக உனக்குரிய ராஜ்யத்தை அடைவாயாக. நீங்கள் இருவருமாக சேர்ந்து துஷ்டர்களை அடக்கிடுவீர்களாக. அவ்வாறு செய்தால் உங்களை இந்த உலகமே வணங்கும். பலராமனும் கிருஷ்ணனும் போல் நீங்கள் இருவரும் புகழ் பெறுவீர்கள். தம்பியர் 5 மூத்தவனான நீ தேவர்களால் சூழப்பட்ட பிரம்ம தேவனைப் போன்று ஜொலித்திடுவாய். தர்ம சங்கடமான விஷயங்களில் அன்புள்ள பெற்றோருக்கு சந்தோஷம் தருவதுதான் தர்மம் என்கிறது சாஸ்திரம் என்றாள். அதாவது குந்தி தேவி தன் மகனான கர்ணனிடம், மகனே கர்ணா, என்னுடன் நீ வருவாயாக. உன் தம்பியர் பாண்டவர் 5 உன் மலர் போன்ற பாதங்களை பணிந்து வணங்கி உடன் பிறப்புரிமையால் மனமுத்து உனது ஏவலை செய்வார்கள். நீயும் ஒப்பற்ற செங்கோல் செலுத்தி மன்னவர் அனைவரும் உன் தலைவாயிலில் வந்து வணங்கி நிற்குமாறு ஆட்சி புரிவாய். வீரமும் செல்வமும் விளங்குமாறு குரு குலாதிபரின் நாயகனாக வாழ்வதை விரும்புவதே உனது கடமையாகும் என்று கூறினாள். கர்ணன் சூரிய பகவானை உபாசித்து முடிந்த நேரத்தில் தன்னை பெற்ற தாயான குந்தி தேவி இவ்வாறு கேட்டுக்கொண்டபோது சூரிய பகவானும் அவளது வேண்டுகோளை ஆதரிப்பதாகவே உணர்ந்தான். ஆனால் அவனோ தன் மனதை திடப்படுத்தி கொண்டு சூரிய பகவான் தன் மனோதைரியத்தையும் சத்தியத்தையும் சோதிக்கிறான். இதில் தான் தோல்வியடையக்கூடாது என்று கர்ணன் தீர்மானித்தான். தாயே,
தங்களால் இப்போது கூறப்பட்டவை அனைத்துமே தர்மத்துக்கு விரோதமான பேச்சாகும். தங்களுக்காக நான் சத்திரியர் கடமையை தள்ளிவிட்டு அதர்ம நேரியில் சென்றால் அதைவிட பெருந்தீங்கை எந்த பகைவர் எனக்கு செய்ய முடியும்? குழந்தையாக நான் இருந்தபோது என்னை ஓடும் ஆற்றில் நீரில் எரிந்துவிட்டு பின் இப்போது என்னை பார்த்து தாங்கள் நீ அரச குலத்தவன் என்று கூறுகிறீர்கள். தாய் தன் கடமைகளை செய்ய வேண்டிய காலத்தை செய்யாது இப்போது உனது மகன்களின் நலனை கருத்தில் கொண்டு என் பிறப்பை பற்றிய ரகசியத்தை எனக்கு கூறுகிறீர்கள். இப்போது தாங்கள் கூறியவாறு நான் பாண்டவருடன் சேர்ந்து கொண்டால் எதிரிகளைக் கண்டு நான் பயந்தேன். அதனால்தான் அவர்களுடன் சேர்ந்து கொண்டேன் என்று சத்திரிய குலமே பேசுமே. திருதராஷ்டிரரின் புதல்வர்களால் நான் அனைத்து சுகங்களையும் சொத்துக்களையும் மதிப்பையும் மரியாதைகளையும் அனுபவித்துவிட்டு இப்போது போர் வந்த நேரத்தில் அவற்றையெல்லாம் பொய்யாக்கிவிட்டு பாண்டவருடன் என்னை சேர சொல்கிறீர்கள். திருதராஷ்டிரரின் புதல்வர்கள் போர் என்னும் பெருகு வெள்ளத்தை தாண்ட என்னையே ஓடமாக நம்பி வந்துள்ளனர். மேலும் அவர்களை நானே போருக்கு தூண்டியுள்ளேனே. நிலைமை இவ்வாறு இருக்க அவர்களை எப்படி நான் நட்டாற்றில் விட்டுவிட வர முடியுமா? அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய காலம் என் எதிரே நிற்கும்போது அவர்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டு பிறகு மானத்துடன் வாழத்தான் முடியுமா? தாயே, நான் செஞ்சோற்று கடனை தீர்க்க வேண்டும், என் உயிரையும் கொடுத்து தீர்க்கத்தான் வேண்டும் என்றான். கர்ணன் தன் தாயான குந்தி தேவியுடன், என்னை பெற்றெடுத்த தாயே, தாங்கள் உம் மகனான என் மீது அன்பில்லாமலோ அல்லது என்னை பெற்றதால் உமக்கு பழிபாவம் வந்து சேரும் என்று பயந்தோ என்னை கைவிட்டீர். அன்று முதல் இன்று வரை துரியோதனன் என்னை ஆருயிர் துணைவனாக எண்ணி எனக்கு முடிசூட்டி அங்க நாட்டு மன்னனாகவும் ஆக்கி ஆட்சியை அளித்தான். மேலும் அவன் என்னுடன் இருந்து உண்டு தம்பியரும் கற்றதாரும் என்னை பணிந்து வணங்குமாறும் செய்து எனக்கு புகழையும் உயர்வையும் அளித்தான். இன்னும் ஓர் நிகழ்வினை தான் தங்களுக்கு கூறுகிறேன், கேளுங்கள். அவனது உயரிய பண்பினை இது உணர்த்தும். துரியோதனனின் அந்தப்புறத்தில் ஓர் ஏகாந்தமான வேளையிலே அவனது மனைவியுடன் நான் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தேன். அவ்வேளையில் நான் அறியாது அங்கு வந்த தன் கணவன் துரியோதனனை கண்டு அவன் மனைவி பானுமதி சட்டென எழுந்தாள். ஆட்டத்தில் லைத்திருந்த நான் அவள் ஆட்டத்தை பாதியிலேயே விட்டு செல்கிறாளே என்று எண்ணி அவளது மேகலையை பற்றி இழுத்தேன். அதனால் அம்மேகலையில் இருந்து மணிகள் உதிர்ந்து தரையில் சிந்தின. அப்போது உயரிய குணம் கொண்டவனான துரியோதனன் சற்றும் மனம் மாறுபடாது உதிர்ந்து சிந்திய மணிகளை தான் எடுக்கவோ கோர்க்கவோ என்று கூறி என் அச்சத்தை போக்கினான். அத்தகைய வேலேந்திய ராஜராஜனுக்கு உறுதி உண்டாகுமாறு போர்க்களம் சென்று அவனிட்ட சோற்று கடனை கழிப்பதுதான் எனக்கு புகழை தரும். அதுவே தர்மமும் செய்வதற்குரிய தர்மமும் ஆகும் என்று கூறியதாக வில்லிபுத்தூரார் விளக்குகிறார். மேலும் கர்ணன் குந்தி தேவியுடன் கூறுகையில், தாயே, என் சக்தியை எல்லாம் செலுத்தி உமது புதல்வர்களுடன் போர் புரியத்தான் வேண்டும். தங்களிடம் நான் பொய் உரைக்க மாட்டேன், என்னை மன்னித்தருள்க. ஆனாலும் தாங்கள் செய்த முயற்சி எதுவும் வீண் போகாது. உமது புதல்வர்களில் அர்ஜுனனை மட்டும் தாங்கள் எனக்கு தந்திடுங்கள். அவனோ அல்லது நானோ போரில் இறக்கத்தான் வேண்டும், இது உறுதி. உமது மற்ற புதல்வர்களை என்னை என்ன செய்தாலும் அவர்களை நான் கொல்ல மாட்டேன். வீர மக்களை பெற்றவளே, உமக்கு நிச்சயம் 5 புதல்வர்கள் எப்படியும் மிஞ்சுவார்கள். அதாவது நானோ அல்லது அர்ஜுனனோ. இருவரில் ஒருவர் உமக்கு மிஞ்சுவோம். மற்ற 4வருடனும் உமக்கு 5 புதல்வர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். நீங்கள் போகலாம் என்றான். துரியோதனனை விட்டு விலகி வர தன்னால் முடியாது என்று மறுத்துரைத்த கர்ணனிடம் குந்தி தேவி, மகனே கர்ணா, போரில் அர்ஜுனன் உன்னோடு போரிடும்போது அவன் மீது தீரா பகையுடைய நாகாஸ்திரத்தை நீ விடுத்த பின்பும் அவன் பிழைத்திருப்பாயே. ஆனால் மறுமுறை அதனை ஏவி அவனை நீ கொல்லக்கூடாது என்று ஒரு வரம் வேண்டினாள். மேலும் அவனிடம் அவள், உனக்கு இளையோர்களான உனது மற்ற தம்பியரை எதிர்த்து நீ போரிட்டு அவர்களை கொல்லக்கூடாது என்று மற்றும் ஒரு வரத்தையும் வேண்டினாள். பாண்டவர்களில் மூத்தவனான கர்ணன் தன் தாயான குந்தி தேவி கேட்ட வரங்களை கேட்டு மகிழ்ந்து, தாயே, உயிரையே குடித்திடும் வல்லமையுடைய நாகாஸ்திரத்தை போர் முனையில் என்னை எதிர்த்தவன் மீது நான் தொடுத்தும் அவன் மாளாது உயிருடன் இருந்தால் அந்த அஸ்திரத்தை அவன் மீது மறுமுறையும் ஏவுவது என்பது மன்னவனுக்கு வீரமும் வலிமையும் ஆகாது.
மானமும் அறமும் ஆகாது. அதனால் என்னிடம் உள்ள நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறை மட்டுமே நான் தொடுப்பேன். மற்ற நால்வரும் என்னால் கொல்லப்பட மாட்டார்கள் என்று சூரிய புத்திரனான கர்ணன் வாக்களித்தான் என்று கூறுகிறார். சத்திரிய தர்மத்திற்கு பொருத்தமான கர்ணன் உரைத்த மொழிகளை கேட்டு குந்தி தேவி அவனை கட்டி தழுவினாள். மேற்கொண்டு எதையும் பேச இயலாது கண்ணீர் விட்டு அழுதாள். மகனே, விதியை யாரால் வெல்ல முடியும்? உன் மற்ற 4 தம்பிகளுக்கும் நீ அபயம் கொடுத்தாயே, அதுவே எனக்கு போதும். உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று ஆசி வழங்கிய குந்தி தேவி தான் வந்த வழியே திரும்பி சென்றாள். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.